ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 முக்கிய குற்றவாளிகள் கைது. மத்திய உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக NIA அதிகாரிகள் தகவல். நெல்லை மற்றும் கோவையில் இன்று நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்பு. கோவையில் ஒரே மேடையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் பிரச்சாரம். ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை மேலும் கடுமையாக்கப்படும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிந்த வழக்குகளில் 3% மட்டுமே அரசியல்வாதிகள் தொடர்புடையவை என பேட்டி. 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரை தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து மாலையில் ரோட் ஷோவில் பங்கேற்பு. 2024 மக்களவைத் தேர்தலில் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு ஆகியவை முதன்மையான பிரச்சினைகள் என தனியார் ஆய்வு அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அறிக்கை. பாஜக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டதாகவும் கருத்து. ஒரே கட்சி ஒரே தலைவர் என்று கூறி வந்தவர்கள் அண்மை காலமாக தங்கள் ஸ்ருதியை குறைத்திருப்பதை காண முடிகிறது. BBC தமிழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கருத்து. நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் திமுக அரசு முதன்மையாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்திவிட்டு மக்களை பார்த்து நலமா என ஸ்டாலின் கேள்வி கேட்பதாக விமர்சனம். எதிர்க்கட்சிகள் வரிசையில் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் தகுதியில்லை என கோவையில் அண்ணாமலை பிரச்சாரம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகராக எதிர்க்கட்சிகளில் ஒரு தலைவராவது இருக்கிறாரா என்ற கேள்வி. பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை. பிரதமர் வேட்பாளர் என்கின்ற தகுதி இல்லாத தலைவர்கள் தான் அங்கே குடும்ப ஆட்சி, ஊழலாட்சி செய்து அங்கே தலைவர்களாக இருக்கிறார். நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்து பாருங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகராக, போட்டியாளராக எதிர்கட்சி வரிசையிலே ஒரு தலைவர் இருக்காரான்னு யோசிச்சு பாருங்க. எந்த தலைவருடைய பேரை சொன்னாலும் கூட ஒரு பிரதம மந்திரியினுடைய வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி யாருக்கும் இல்லை. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசா செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பு. நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் பேட்டி. உங்களுக்கு தெரியும், ராஜா மேல இந்த மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நேற்றைக்கு கூட குன்னூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பிரச்சாரத்திற்கு போகும்பொழுது அங்கு மக்கள் அவர்களை இங்கே நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் என்று அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து வெளியேற்றி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லையுமே இருக்கிறது. தேசிய கட்சி எதனுடனும் கூட்டணி அமைக்காத அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிமுகவினர் தங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என அன்புமணி கருத்து. பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலம் திமுகவை அதிமுகவினர் பழி தீர்க்க முடியும் என்றும் சேலம் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. காவிரி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை கன்னட அமைப்பினர் அவமதித்த போது திமுகவினர் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை என சீமான் குற்றச்சாட்டு. முதலில் கண்டன குரல் எழுப்பியது நான்தான் என விழுப்புரம் நாம் தமிழர் வேட்பாளர் களஞ்சியத்திற்காக வாக்கு சேகரித்த போது பேச்சு. காங்கிரசின் வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் வேலை செஞ்சாரு நம்ம ஐயா ஸ்டாலின் தான். அவர் விரும்பமே எரிச்சான், உடம்போட வச்சு தூக்கிட்டு போனான். அவர் படத்தை அடிச்சான். ஒரு திமுககாரங்க கூட கோவப்படல. கோவப்பட்ட ஒரே ஆள் நான் தான். எப்படா எங்க முதலமைச்சரை நீ அடிப்பாய், எப்படா அவமானப்படுத்துவாய். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாததால் நிதிஷ்குமாரை மீண்டும் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டதாக ராஜ்நாத் சிங் கருத்து. கூட்டணி மாறினாலும் ஊழல் கரைபடியாத தலைவர்களை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம் என பேட்டி. குஜராத், பீகாரை போல் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்காதது ஏன்? மதுரை மார்க்சிஸ்ட் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கமல்ஹாசன் கேள்வி. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திருநெல்வேலியில் பிரேமலதா பிரச்சாரம். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே கிடையாது. அது வறுமை, எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிடுச்சு.
எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு, டாஸ்மாக் கடைகள் அதிகமா இருக்கு. பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு என மக்களுக்கு எண்ணற்ற சுமைகளை ஏற்றியது தமிழக அரசு. ஈரோடு தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு விலை உயர்வு, நம்முடைய மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இது போன்ற ஆட்சியாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை. அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனைக்குள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல். சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது வனத்துறை. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே திமுக வேட்பாளருக்கு பிரம்மாண்ட சாக்லேட் மாலை கிரேன் மூலம் அணிவிப்பு. முண்டியடித்துக் கொண்டு சாக்லேட்டுகளை பீத்து எடுத்துச் சென்ற பொதுமக்கள். வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. பிரச்சாரத்திற்காக வந்தபோது பெரம்பூர் மேம்பாலம் அருகே வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,440 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் கிராம் ஒன்றின் விலை 6,805 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.